நண்பர்களே, யூகேண்டா இல்லாட்டி இங்கிலாண்டுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிருப்பீங்க பில்டிங்ஸ், பரபரப்பான இடம், இப்படியான காட்சிகளை தான் நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க. ஆனால் யூகேயில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கிராமப்புற லைஃப் எப்படி இருக்குது, கிராமங்கள் எப்படி இருக்குதுன்ற அமைப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து இந்த ஊர் எப்படி இருக்குது, இது என்னென்ன கடைகள் இருக்குதுன்றத அப்படியே பார்த்து. இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்ட்வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரீஜன் இருக்குது. இந்த கொஸ்ட்வேர்ல்டுன்றது பல கிராமங்களை ஒன்றிணைச்ச ஒரு ஊராகும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெர்ஃபர்டுன்ற ஒரு கிராமத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது கிராமமாக இருந்தாலும் கடைத்தெருக்கள், இதில் உள்ள சாமான்கள் எல்லாம் என்னவோ நகர்ப்புறத்தை விட ரொம்பவுமே விலைவாசியாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். இந்த சின்ன உடுப்புகள் கூட 90 பவுன்களை தாண்டித்தான் இருந்தது. இனி இப்படி இந்த கடை நெருகிலும் நாங்கள் நடந்து செல்கிற நேரத்தில் ஆரவாரம் இல்லாத, மக்கள் நடமாட்டங்கள் குறைந்த ஒரு கிராமப்புற வீதியாகத்தான் இந்த வீதிகள் இருந்துச்சு. இந்த பெர்ஃபர்டுன்ற இந்த கிராமத்தை சுற்றி வாழ்கிறவங்க நிறைய வெள்ளையர்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்தை பார்க்க செல்றவர்களும் கூட நிறைய வெள்ளையர்களாகவே இருப்பார்கள். இங்கே இருக்கிற வீடுகள், கடைத்தெருக்கள் எல்லாமே மிகவும் பழமையான வீடுகளாகவும் பழமையான கடைத்தெருக்களாகவும் இருப்பதையும் நீங்களும் நானும் இதோ பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதையை நீங்கள் அப்படியே கீழே நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய பில்டிங்ஸுகளுக்கு ஸ்டோன் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜக்குகள், பூமரத்து குத்துற சின்ன சின்ன ஜக்குகள் எல்லாம், ஜக்கு சிறுசாக இருந்ததுக்கு விலை சிறுசு இல்லை, எல்லாம் 16 பவுனுக்கும் மேலே வருது. கூட்டி கழிச்சு பாருங்கள் எங்களோட நாட்டுக்கு என்ன பொறுமதியாக வரும்னு சொல்லி. இப்போ தான் யூகேயில் வெயில் கொஞ்சம் தலையை காட்டிக்கொண்டு வருது. அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாத்தார். அதுலேயும் ஃபார்முகளில் செஞ்ச ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் தான் இருக்குது. அப்படி ஒன்று வாங்கினோம். இந்த ஐஸ்கிரீமில் விலை வந்து 4 பவுண்ட்ஸ் வருது யூகே காசுக்கு. இது ஹோம் மேட் ஐஸ்கிரீம், அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபார்ம் மேட் ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வேறு க்ரீமி இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. இங்கே விளைஞ்ச மில்கில் வச்சு செய்கிற ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து பெர்ஃபர்டுன்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல். இந்த ஸ்கூலில் விசேஷம் என்னென்னா, இந்த ஸ்கூலில் பகல்லையும் படிக்கலாம், அதே நேரத்தில் போர்டிங் ஆகி பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வசதி இருக்குது. பழைய பில்டிங், பழைய ஸ்கூல், பழைய கட்டிடங்கள், ஆனால் புதுமையான இந்த காலத்திலையும் இப்படியாக போர்டிங்கில் இருந்து படிக்கக்கூடிய வசதிகளோடு இந்த ஸ்கூல் இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் இந்த ஊரில். இதுதான் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு சர்ச். இந்த சர்ச்சோட பக்கத்திலேயே கல்லறைகளும் அப்படியே இருக்குது பாருங்கள். நீண்ட கால கல்லறைகளும் புதிய கல்லறைகளும் சுற்றி இந்த சர்ச் அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். 1873 இங்கே மரணித்தவர்களோட கல்லறைகளும் இந்த மண்ணறையில் அப்படியே இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள். இந்த கிராம பகுதிகளில் இப்படி வேலி போட்டிருப்பாங்க கல்லுகளால். நாங்கள் சொல்லுவோம் சுவர் கட்டி இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த சிமெந்துகளும் இல்லை, அழகான முறையில் ஒரு கல் அப்படியே வச்சு அழகாக அப்படி வச்சுருப்பாங்க. இது இந்த கிராமம் முழுக்க இப்படியான அமைப்புகளான சுவர்கள், வேலிகளாக இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள். இந்த இடம் வந்து பூமரங்கள் விற்கிற இடம். இந்த சின்ன பூமரத்தோட விலையை பாருங்கள், 3 பவுண்ட் 40 பென்ஸ் வர விடுறாங்க ஒரு மரத்தை, பூ மரத்தை எடுத்து நாட்டுறதுக்கு. அதே மாதிரி இந்த மரத்தை பாருங்கள், 12 பவுண்ட் 90 பென்ஸ். இப்படி நல்ல விலை தான். இந்த கிராமப்புறங்களில் இப்படியான நியாயமான விலைகளாக தான் இருக்கும் சாமான் எல்லாம். இது இங்கே விளையிறதில்லை, எடுத்து விற்கிற அமைப்பில் தான் பார்க்குறோம் நாங்கள். இந்த இதுக்கு சின்ன பூமரத்தில் விலையை பாருங்கள், 45 பவுண்ட்ஸ். இதை எடுத்து திரும்ப மண்ணில் நாட்டணும். இனி நண்பர்களே, கொஸ்ட்வேர்ல்டுன்ற ஒரு சின்ன ஊருக்குள்ளே பெர்ஃபர்டுன்ற ஒரு சின்ன ஊர், அதை பற்றின வீடியோவை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த பெர்ஃபர்டை சுற்றி அப்படியே அழகான ஆறோடு இந்த வாத்துகள் அப்படியே நீஞ்சி விளையாடி கொண்டிருக்கிற காட்சிகளோட இன்னும் ஒரு வீடியோவில் யூகேட இது மாதிரியான கிராமப்புற வீடியோகளை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட நான் ஹிஷாம்.